படிப்பேன் விடை எழுப்பேன். இனியன் கணியன் இருவரும் நண்பர்கள். இருவரும் பள்ளியிலிருந்து வரும் வழியில் 2 பூனைக்குட்டிகளை பார்த்தனர். இந்த பூனைக்குட்டிகளை வளர்க்கலாமா என்று கேட்டான். இனியன் சரி வளர்க்கலாமே என்று கணியன் பூனைக்குட்டிகளை ஆளுக்கொன்றாக எடுத்து கொண்டனர். இனியன் பூனை கூண்டில் வைத்து பாசத்துடன் பார்த்து கொண்டான். அடிக்கடி பால் ரொட்டி எனக் கொடுத்து கொண்டே இருப்பான். தூங்குவதற்கு பஞ்சு மெத்தை கொடுத்து உறங்க வைப்பான். பூனை தின்றுவிட்டு எப்போதும் உறங்கிக்கொண்டே இருக்கும். ஆனால் கணியனோ பூனை கூண்டில் அடைக்காமல் வளர்ந்து வந்தான். அது வெளியில் சுற்றிவிட்டுத்தான் வரும். அப்போது கிடைக்கும் உணவுகளையும் கொடுப்பான். ஒரு நாள் நண்பர்கள் இருவரும் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு அறிவிப்பை பார்த்தனர். அதில் வணிகர் ஒருவர் தன் வீட்டில் உள்ள தானியங்களை எலிகள் தின்று வீணாக்குகின்றன. எனவே எலிகளை பிடிப்ப வளர்க்கும் பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். இருவரும் வணிகர் வீட்டிற்குத் தம் பூனைகளும் சென்றனர். இனியனின் பூனையோ ஓர் எலிக்கூண்ட பிடிக்கவில்லை. எலில் அதன் மீது ஏறி மிதித்துக் கொண்டு சென்றன. ஆனால் கணியன் பூனையோ அனைத்து எலியும் ஓடிச் சென்று பிடித்தது. கணியன் பூனைக்கும் பரிசு பாராட்டும் கிடைத்தது. நன்றி.